எஸ்எஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் சூடுபிடிச்சிருச்சு. எல்லா கட்சிகளும் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க. வேட்பாளர்கள் களத்துக்கும் போயிட்டாங்க. இந்த நட்சத்திர வேட்பாளர்கள் தொகுதிகளில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க, எந்த கணக்குல நட்சத்திர வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது பற்றின பல கேள்விகள் இருக்கிறது. நம்மோடு 2 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். ஒருவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஜுபேர், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர், கருத்து கணிப்பாளர் திரு நாகராஜ் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வணக்கம். நயினார் நாகேந்திரன் சாத்தூர்ல நிற்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. சாத்தூர்ல அவர் நின்னார்னா திமுகல கடற்கரை ராஜ், நாம் தமிழர்ல ஆனந்தராஜா, தாவேக்கால அஜித். சாத்தூர் தொகுதியை பொறுத்தவரை 1952 முதல் 2021 வரையிலான காலகட்டங்களில் காங்கிரஸ், சுதந்திரா கட்சி, ஃபார்வர்ட் பிளாக், அதிமுக, திமுக, மதிமுக என பல்வேறு கட்சிகள் வென்றுள்ளன. கடைசியாக நடந்த 2021ஆம் ஆண்டு தேர்தலில் மதிமுகவின் ரகுராமன் வெற்றி பெற்றிருந்தார். இந்நிலையில் 2026 தேர்தலில் திமுக வேட்பாளராக கடற்கரை ராஜ், நாம் தமிழர் வேட்பாளராக ஆனந்தராஜா, தாவேக்கா வேட்பாளராக அஜித் ஆகியோர் களமிறக்கப்பட்டுள்ளனர். கடந்த முறை திருநெல்வேலி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நயினார் நாகேந்திரன் இந்த முறை தொகுதி மாறி முதல் முறையாக சாத்தூர் தொகுதியில் களம் காண்கிறார். சாத்தூர் தொகுதியில் முக்குளத்தோர் சமூக மக்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் அதற்கு நிகராக நாயக்கர் சமூக மக்களும் அதிக அளவில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சாத்தூர் தொகுதியை வரையும் அவர் மாறி நிற்கிறார். அவர் சார்ந்த சாத்தூரை பொறுத்த வரைக்கும் நாடார் ஓட்டுகள் ரொம்ப ஒரு சாலிடாக இருக்குது. கிறிஸ்தவ நாடார்கள் சாலிடாக இருக்காங்க. சிறுபான்மை வாக்குகளும் அங்கே ஓரளவுக்கு இருக்குது. விஜயகாந்தோட சப்போர்ட்டும் பெருசாக இருக்குது. விஜயகாந்த் சப்போர்ட்டும் பெருசாக இருக்குது. அவர் ராங் சாய்ஸாக அவரை சூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் நயினார் நாகேந்திரன். திருநெல்வேலி அவருக்கு தொகுதியில் இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கான ஒரு பேஸ் அங்கே உருவாக்கி வச்சுட்டார். அவர் சார்ந்த கம்யூனிட்டி ஓட்டும் இருக்குது. இப்போ சாத்தூருங்கிறது அவருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு தொகுதி. அப்படிங்கும் போது அங்கே ஒரு ரிஸ்க் எடுக்கிறாரோங்கிற மாதிரி தான் சந்தேகமாக இருக்குது. அவர் இந்து ஓட் கன்சல்டேஷனை கணக்கு பண்ணுறோம். 2024 டேட்டா, 2021 டேட்டா பார்க்கும்போது இந்து ஓட் கன்சல்டேஷனில் சாத்தூர் வந்து ஃபேவரபுளாக இருக்கும்னு நினைக்கிறாரு. ரெண்டு பார்வை இருக்குது இதில் வந்து தேமுதிக ஓட்டு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகாது திமுகவுக்கு, அது வந்து திமுக பாசிட்டிவாக போகாதுன்னு நினைக்கிற ஒரு பார்வை இல்லை, இது திமுக போகும் ஒரு பார்வை தான் இருக்குது. அதை கண்ட்ரோலில் நயினார் எப்படி அதை களத்தில் கண்ட்ரோல் பண்ணுறாரு பொறுத்து தான் இந்த தொகுதியோட ரிசல்ட். 2 கன்சல்டேஷன், ஒன்று வந்து இந்து கன்சல்டேஷன், இன்னொன்று வந்து கிறிஸ்டியன் கன்சல்டேஷன், 2 நடக்குது. இதுக்கு நடுவில் வந்து தேமுதிக ஓட்டை வந்து எங்கே போகுதுன்ட்டு இப்போ நான் வந்து நம்ம டிபேட் பண்ணும்போது சொல்ல ஒரு 8 தொகுதியில் வந்து ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய தொகுதியை வந்து டஃப் ஃபைட் கொண்டு வராங்கன்னு சொன்ன தொகுதியில் சாத்தூரும். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் அவங்களும் வந்து எப்பயும் கடைசியாக தான் வேட்பாளர் பட்டியெல்லாம் வெளியிடுவாங்க. அநேகமாக செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர்ல நிற்பாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ செல்வ பெருந்தகை ஸ்ரீபெரும்புதூர்னா அதிமுகவில் பழனி, நாம் தமிழரில் சிந்து, தாவேக்கால தென்னரசு. தனி தொகுதியான ஸ்ரீபெரும்புத்தூரில் 1952 முதல் 2021 வரை 16 முறை சட்டமன்ற தேர்தலும் 1 முறை இடைத்தேர்தலும் நடைபெற்றுள்ளது. அதில் அதிக முறை, அதாவது 8 முறை காங்கிரஸ் கட்சியே வெற்றி பெற்றுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக திமுக 4 முறையும், அதிமுக 3 முறையும், சுயேட்சை வேட்பாளர் 1 முறையும் வென்றுள்ளன. கடைசியாக நடந்த 2021 தேர்தலில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தற்போதைய தலைவர் செல்வ பெருந்தகை வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்கிறார். அவர் இம்முறையும் அதே தொகுதியில் போட்டியிடும் நிலையில் சக போட்டியாளர்களாக அதிமுகவில் கே பழனி, நாம் தமிழரில் சிந்து, தாவைக்காவில் கே தென்னரசு ஆகியோரும் களமிறங்கியுள்ளனர். இல்லை, ஸ்ரீபெரும்புதூர் வந்து உங்கள் சென்டிமெண்ட்டான தொகுதி, ராஜீவ்காந்தி மறைந்து போன ஒரு தொகுதி. அப்படிங்கும் போது அது வந்து சிட்டியும் ரூரலும் கலந்த ஒரு தொகுதி. இப்போ அது சிட்டி ஆகிட்டே வருது. அப்படிங்கும்போது அங்கே வந்து கேண்டிடேட்டை காட்டிலும் சிம்பிள் தான் ஒரு முக்கியம் இது பண்ணு, சிம்பிள் அலைன்ஸ். அதனால செல்வ பெருந்தகைக்கு அங்கே ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். இல்லைன்னா அவர் வந்து வேற தொகுதி எக்மோர் போகிறதா கூட தகவல் இருந்தது. எக்மோர் தான் திமுக நிற்கிறார். திமுக இல்லை, இவர் கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க. பட் அவர் அந்த தொகுதி ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் அவருக்கான வாய்ப்புகள் ஈஸியாக தான் இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூரில் நான் மாறுபடுறேன். இந்த முறை அதிமுக ஜெயிப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பாஜக வளர்ந்துருக்கு, பாமக வந்து ஸ்ட்ராங் பேஸ் உண்டு. அந்த கூட்டணி ஜெல்லார் ஒரு இடமாக அங்கே ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்குது. ஸ்ரீபெரும்புத்தூரில் இப்போ வந்து அதர் லாங்குவேஜ் பேசுகிற ஓட்டர்ஸும் நிறைய பேர் ஆகிட்டாங்க. இப்போ நீங்கள் 21 to 26 பார்க்கும்போது நிறைய பேர் ஆயிட்டாங்க. இது எல்லாமே பார்க்கும்போது இது அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக நான் பார்க்கிறேன். டஃப் ஃபைட் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, செல்வத்தன்மை தோற்பதற்கே வாய்ப்பு இருக்கு. நான் தோற்பதற்கே வாய்ப்பு இருக்கு. இது ஆக்சுவலி அவர் தொகுதி மாறி இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். நீங்கள் சொல்ல மாதிரி எக்மோர் அங்கே மாறி இருந்தாலும் ரொம்ப கேட்டாரு, கடைசி நேரத்தில் மாற்றிட்டார்.